நண்பா, ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்தில் பணம் யாரை தேடி போகுது தெரியுமா? நல்லவனையா? உழைப்பவனையா? நியாயமானவனையா? இல்லை நண்பா, பணம் தேடி போகிறது ஒரே ஒருத்தனை தான். பணத்தை புரிஞ்சவன. நீ சுத்தி பாரு. காலை முதல் இரவு வரை உயிரை கொடுத்து உழைக்கிற ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. வெயில், மழை, வலி, அவமானம் எல்லாத்தையும் சகித்து உழைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை 5 வருஷம் கழிச்சும் அதே நிலை. 10 வருடம் கழிச்சும் அதே போராட்டம், அதே கடன், அதே பிரச்சனை, அதே கவலை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவன் அதிகமாக ஓடுற மாதிரி தெரியாது. அவன் அதிகம் கஷ்டப்படுற மாதிரி கூட தெரியாது. ஆனா அவன் வாழ்க்கை மெதுவாக மேலே போயிட்டே இருக்கும். அவன் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு மெதுவாக பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். இது அதிர்ஷ்டமா? இது கடவுளுடைய விளையாட்டா? இல்லை நண்பா, இது பணத்தை பற்றிய அறிவு. ஒரு உண்மை சொல்கிறேன், கவனமாக கேள். இந்த உலகத்தில் பணம் குறைவு இல்லை. ஆனா பணத்தை கையாள தெரிஞ்ச மனசுதான் குறைவு. நீ நினைக்கலாம், நான் ரொம்ப உழைக்கிறேன் ஆனால் வாழ்க்கை முன்னேறவே இல்லை. அந்த எண்ணமே உன்னை மெதுவாக கட்டி வைத்திருக்கும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு ஒரு பெரிய பொய்யை சொல்லி வைத்திருக்கிறது. உழைத்தால் வாழ்க்கை மாறும். ஆனால் உண்மையை சொல்கிறேன் நண்பா, இந்த உலகத்தில் கழுதையும் உழைக்கும். இரவும் பகலும் கனமான சுமையை சுமக்குது. ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறது. ஆனால் அந்த கழுதை ஒருபோதும் முதலாளியாகாது. ஏன் தெரியுமா? அது யோசிக்காது. அது என்ன சுமக்குது, ஏன் சுமக்குது, எங்கே போகுது என்பதை புரிந்து கொள்ளாது. அதே மாதிரி யோசிக்காமல் உழைக்கும் மனிதன் வாழ்க்கை முழுவதும் உழைப்பாளியாகத்தான் இருப்பான். நண்பா, கவனமாக கேள். பணம் உன் வேர்வையை பார்க்காது. பணம் உன் கஷ்டத்தையும் பார்க்காது. பணம் பார்க்கும் ஒரே விஷயம் உன் முடிவுகள். தவறான முடிவுகள் ஒரு நாளில் உன்னை ஏழையாக்கும். சரியான முடிவு ஒரு வாழ்க்கையை மாற்றும். அதனாலதான் சிலர் 20 வருடங்கள் உழைத்தும் அதே இடத்தில். மற்றவர்கள் ஒரே ஒரு சரியான முடிவால் முழு வாழ்க்கையையும் திருப்பி விடுகிறார்கள். நண்பா, 2026 வருது. இந்த புதிய உலகில் உழைப்பு மட்டும் போதாது. பணம் எப்படி வேலை செய்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் உன்னை கட்டுப்படுத்தலனா ஒரு நாள் பணம் உன்னை கட்டுப்படுத்தும். ஆனால் நீ பணத்தை புரிஞ்சு கொண்டு அதை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டினா ஒரு நாள் பணம் உன்னை தேடி வராது. அது அமைதியாக உன்னை பின்தொடரும். அதனால் கவனமாக கேள் நண்பா. இப்போது நீ கேட்க போறது பணம் எப்படி சம்பாதிக்கணும் என்பதல்ல. பணம் யாருக்கு அடிமையாக இருக்க முடிவு எடுக்கும் அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை புரிந்தவனின் வாழ்க்கை மாறும். புறக்கணித்தவனின் வாழ்க்கை அதே இடத்தில் நிற்கும். அதனால் நண்பா, இந்த வீடியோ ஒரு கதையாக கேட்டு போகாதே. உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்பு முனையாக எடுத்துக்கொள். இப்போது ஆரம்பிக்கலாம். 2026இல் பணத்தை கட்டுப்படுத்துவதை கற்றுக்கொள்ளும் முதல் விதியை. விதி 1. பணம் உழைப்பை பார்க்காது, யோசனையை பார்க்கும். நண்பா, கவனமாக கேள். 2026இல் பணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் முதல் விதி இதுதான். பணம் உழைப்பை பார்த்து வராது. பணம் யோசனையை பார்த்துதான் வரும். இந்த உலகில் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். காலை முதல் இரவு வரை வேலை வேலை வேலை, உயிரை கொடுத்து உழைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை 5 வருஷம் கழித்தும் அதே நிலை, 10 வருடம் கழித்தும் அதே பிரச்சனை. ஏன் தெரியுமா நண்பா? அவர்கள் உழைக்கிறார்கள் ஆனால் யோசிக்கவில்லை. ஒரு மனிதன் ஒரு நாளில் 12 மணி நேரம் உழைக்கலாம், 18 மணி நேரம் கூட உழைக்கலாம். ஆனால் அந்த உழைப்புக்கு திசை இல்லை என்றால் அது பணமாக மாறாது. அது சோர்வாக மாறும், மன அழுத்தமாக மாறும், கடைசியில் வாழ்க்கை வெறுப்பாக மாறும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தெருவில் 2 பேர் டீ கடை வச்சிருக்கிறார்கள். முதல் ஆள் காலை 5 மணிக்கு கடை திறக்கிறான். இரவு 11 மணி வரை வேலை செய்கிறான். ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க மாட்டான். 2வது ஆள் காலை 8 மணிக்கு தான் வருவான். மாலை 8 மணிக்கு கடையை மூடிவிடுவான். சில நேரம் அமைதியாக உட்கார்ந்து கவனிப்பான். இப்போ சொல்லுங்கள் நண்பா, யார் அதிகமாக உழைக்கிறான்? முதல் ஆளா? ஆனா 10 வருடம் கழித்து பார்த்தால் யார் முன்னேறி இருப்பாங்க தெரியுமா? 2வது ஆள். ஏன் தெரியுமா? முதல் ஆள் டீ ஊத்தினான். ஆனால் 2வது ஆள் மனிதர்களை படிச்சான். யார் வராங்க, எந்த நேரத்தில் வராங்க, எதை விரும்புறாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க, அவன் கவனிச்சான். அதனால ஒரு டீ கடை 3 டீ கடையானது, 3 கடை ஒரு பெரிய ஹோட்டலானது. இதுதான் நண்பா வித்தியாசம். உழைப்பை குறைக்க சொல்லவில்லை, யோசனையோட உழைக்க சொல்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கேள்வி கேள். இந்த வேலை என்னை வளர்ச்சிக்கு கொண்டு போகுமாம், அல்ல வாழ்க்கை முழுக்க அதே இடத்தில் வைக்குமாம்? நண்பா, நினைவில் வை, பணம் உன் வேர்வை பார்க்காது. பணம் உன் முடிவுகளை தான் பார்க்கும். உன் மூளை அரசனாக இருந்தால் ஒரு நாள் பணம் உன் அடிமையாக வரும். விதி 2. பணம் வந்த பிறகு அதை காப்பது. நண்பா, கவனமாக கேள். பலர் நினைப்பது என்ன தெரியுமா? பணம் சம்பாதிப்பதுதான் கஷ்டம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், பணம் சம்பாதிப்பதை விட பணம் வந்த பிறகு அதை காப்பதுதான் இன்னும் கஷ்டம். இந்த உலகத்தில் பலர் ஏழையாக பிறக்கவில்லை. பலர் பணத்தை தாங்க முடியாமல் மீண்டும் ஏழையாக மாறுகிறார்கள். ஏன் தெரியுமா நண்பா? பணம் வந்த பிறகு அவர்கள் மாறவில்லை, அவர்களின் பழக்கங்கள் மாறவில்லை. பணம் கைக்கு வந்த உடனே மனசு கத்த ஆரம்பிக்கும். இதையும் வாங்கலாமா, அதையும் வாங்கலாமா, இதுதான் வாழ்க்கையா? அங்கதான் பலர்
இழந்து போகிறார்கள். ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ஒரு மனிதன் சம்பளம் வருவதற்கு முன்பே செலவு பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்கு பணம் வருவது ஒரு சந்தோஷம் அல்ல, செலவு செய்ய ஒரு காரணம். ஆனால் இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு சம்பளம் வந்தாலும் உடனே செலவு பண்ண மாட்டான். முதலில் அமைதியாக உட்கார்ந்து யோசிப்பான். எவ்வளவு சேமிக்க வேண்டும், எதற்கு செலவு செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும். 10 வருடம் கழித்து பார்த்தால் யார் நிம்மதியாக இருப்பான்? இரண்டாவது மனிதன் தான். ஏன் தெரியுமா? அவன் பணத்தை கட்டுப்படுத்தவில்லை, அவன் தானே கட்டுப்படுத்தினான். நண்பா, நினைவில் வை, பணம் உன் எதிரி இல்லை, பணம் உன் நண்பனும் இல்லை. பணம் ஒரு சோதனை. அந்த சோதனையில் பலர் தோற்றுவிடுகிறார்கள். பணம் வந்த பிறகு நீ பெரியவனாக மாறணும், சிறியவனாக கூடாது. ஏன்னா ஆசைக்கு அடிமையானவன் பணத்துக்கும் அடிமையாகி விடுவான். ஆனால் தன்னடக்கம் உள்ளவன் பணத்தை கட்டுப்படுத்த முடியும். நண்பா, பணம் உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் வாழ்க்கை முழுக்க நீ ஓடிக்கிட்டே இருப்பாய். ஆனால் நீ பணத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் ஒரு நாள் பணம் உன்னிடம் தங்க ஆரம்பிக்கும். அதனால் நினைவில் வை நண்பா, பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் பணம் தங்கும் மனிதனாக மாறுவது அதைவிட முக்கியம். விதி 3. பணம் எங்கே போகுது என்று தெரிந்து கொள். நண்பா, கவனமாக கேள். பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனா பணம் எங்கே போகுது என்று தெரிந்து கொள்வது ஒரு பெரிய அறிவு. இந்த உலகத்தில் பலர் நல்லா சம்பாதிக்கிறார்கள், மாத சம்பளம் நல்லா வரும், வியாபாரம் நல்லா போகும். ஆனால் மாதம் முடிந்ததும் ஒரு கேள்வி மட்டும் கேட்பார்கள், என் பணம் எங்கே போச்சு? இதுதான் பலருடைய வாழ்க்கையின் பெரிய பிரச்சனை. பணம் சம்பாதிப்பதில் கவனம் இருக்கும், ஆனால் பணம் செலவாகும் இடத்தில் கவனம் இருக்காது. ஒரு சின்ன உண்மை நண்பா, பணம் ஒரு நெருப்பு மாதிரி. அது அடுப்பில் இருந்தால் வீட்டுக்கு உணவு தரும், ஆனால் அதே நெருப்பு வீட்டில் பரவினால் முழு வீட்டையும் எரித்துவிடும். பணம் கூட அதே மாதிரிதான். கட்டுப்பாடு இருந்தால் அது வாழ்க்கையை ஒளியூட்டும், கட்டுப்பாடு இல்லை என்றால் வாழ்க்கையை மெதுவாக சாம்பலாக்கும். பலர் ஒரே தவறு செய்கிறார்கள், சம்பாதிப்பதெல்லாம் செலவு செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நண்பா, சம்பாதிப்பது எல்லாம் செலவு செய்பவன் பணத்தின் அடிமை, செலவு செய்வதற்கு முன் யோசிப்பவன் பணத்தின் எஜமானன். அதனால ஒவ்வொரு செலவுக்கும் முன்னால் ஒரு கேள்வி கேள், இந்த செலவு என்னை வளர்ச்சிக்கு கூட்டுமா, அல்ல வாழ்க்கையை மெதுவாக காலி செய்யுமா? இந்த ஒரு கேள்வி மட்டும் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். நண்பா, ஆடம்பரம் பணத்தை காட்டும், ஆனால் ஒழுக்கம் பணத்தை கூட்டும். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியம் இல்லை, நீ சம்பாதித்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதுதான் முக்கியம். ஏன்னா நினைவில் வை நண்பா, பணம் கஷ்டப்பட்டு வரலாம், ஆனால் கவனம் இல்லாமல் ஒரு நிமிடத்தில் போய்விடும். அதனால பணத்தை மதிக்க கற்றுக்கொள். ஏன்னா ஒரு உண்மை, பணத்தை மதிக்காதவன் ஒரு நாள் பணத்தால மதிக்கப்படுவான். விதி 4. நேரம்தான் பணத்தின் உண்மையான ரகசியம். நண்பா, கவனமாக கேள். 2026இல் பணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் முக்கியமான விதிகளில் ஒன்று இதுதான். பணம் செல்வம் இல்லை, நேரம்தான் உண்மையான செல்வம். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் ஒரே சொத்து என்ன தெரியுமா? 24 மணி நேரம். பணக்காரர்களுக்கும் அதே, ஏழைக்கும் அதே, அரசனுக்கும் அதே. வித்தியாசம் எங்கே தெரியுமா? அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான். ஒரு மனிதன் தங்கத்தை இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம், பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நண்பா, ஒரு மணி நேரத்தை இழந்தால் அதை இந்த உலகத்தில் யாராலும் மீண்டும் வாங்க முடியாது. பலர் நேரத்தை மெதுவாக கொலை செய்கிறார்கள். அர்த்தமில்லாத யோசனைகள், முடிவில்லாத புலம்பல்கள், தவறான நட்புகள், பயனில்லாத பொழுதுபோக்கு. அப்புறம் ஒரு நாள் சொல்வார்கள், என் வாழ்க்கை சரியாக போகவில்லை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா நண்பா? வாழ்க்கை தவறு இல்லை, நேரத்தை பயன்படுத்தும் முறைதான் தவறு. ஒரு பணக்காரன் தனது நாளை 3 பகுதியாக பிரிப்பான். காலை யோசனை, பகல் செயல், மாலை மதிப்பீடு. அவன் தினமும் தன்னை கேட்டுக்கொள்வான், இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன், என்ன செய்தேன், என்ன தவறு செய்தேன். நாள் முழுக்க ஓடுவார்கள், ஆனால் எங்கே போகிறார்கள் என்று தெரியாது. அது ஓட்டம் இல்லை நண்பா, அது திசையில்லாத பயணம். நினைவில் வை, நேரம் ஒரு காட்டு விலங்கு மாதிரி. அது நின்று காத்திருக்காது, அது பிடிக்க தெரிந்தவனுக்கு அது அடிமையாகும், தயங்கியவனுக்கு அது கண் முன்னே நழுவி போய்விடும். நேரத்தை வீணாக்குவது தங்க நாணயங்களை கடலில் வீசுவது மாதிரி. வித்தியாசம் என்ன தெரியுமா? தங்கம் ஒரு நாள் கிடைக்கலாம், ஆனால் நேரம் ஒருபோதும் திரும்ப வராது. அதனால் நினைவில் வை, நேரம் உன் கட்டுப்பாட்டில் இருந்தால் பணம் ஒரு நாள் உன்னை பின்தொடரும். ஆனால் நேரத்துக்கு நீ அடிமையானால் வாழ்க்கை முழுக்க பற்றாக்குறைதான். விதி 5. அறிவில் முதலீடு செய். நண்பா, கவனமாக கேள். 2026இல் பணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் 5வது விதி இதுதான். இந்த உலகத்தில் அழியாத ஒரே செல்வம் அறிவு. தங்கம் கரையும், வெள்ளி அழியும், பெரிய கட்டிடங்கள் கூட ஒரு நாள் சிதறும். ஆனால் நண்பா, அறிவு மட்டும் ஒருபோதும் அழியாது. ஏன்னா அறிவு உன்னோடு சேர்ந்து வளர்கிறது. பணம் உன் கையில் இருந்தால் அது ஒரு நாள் போய்விடலாம், ஆனால் அறிவு உன் மூளையில் இருந்தால் அது உன்னை உருவாக்கும். இந்த உலகத்தில் பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். பணம் வந்தவுடன் அதை பொருள்களில் செலவு செய்கிறார்கள். புதிய போன், புதிய வண்டி, ஆடம்பரமான வாழ்க்கை. அது சில நாட்கள் சந்தோஷம் தரும், ஆனா அது வாழ்க்கைக்கு திசை தராது. ஆனால் நண்பா, அறிவில் செலவு செய்கிறவன் வாழ்க்கைக்கு திசை வாங்குகிறான். ஒரு புத்தகம் படிப்பது, ஒரு திறமை கற்றுக்கொள்வது, ஒரு அனுபவத்தில் இருந்து பாடம் எடுப்பது, இதுதான்
அதுதான் உண்மையான முதலீடு. நினைவில் வை நண்பா, அறிவு வட்டி கொடுக்கும் ஒரே முதலீடு. நீ தூங்கும் நேரத்திலும் கூட அது உன் வாழ்க்கைக்காக வேலை செய்யும். ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறான் என்பதில் இல்லை, அவன் எப்படி யோசிக்கிறான் என்பதில்தான். ஒரே வாய்ப்பு, ஒரே நேரம், ஒரே இடம். ஒருவன் அதை பார்த்து முன்னேறுவான், மற்றவன் அதை பார்த்து அதிர்ஷ்டமில்லை என்று சொல்லிவிடுவான். வித்தியாசம் என்ன? பார்வை. அந்த பார்வை அறிவினால் தான் வரும். அறிவு இல்லாத பணம் ஒரு குழந்தையின் கையில் இருக்கும் ஆயுதம் மாதிரி. அது அவனையும் மற்றவர்களையும் காயப்படுத்தும். அதனால நண்பா, பணத்தை பொருள்களில் தேடாதே, உன் மூளையில் தேடு. ஏன்னா உண்மையான செல்வம் அங்கேதான் இருக்கிறது. நீ அறிவை வளர்த்த நாளிலிருந்து பணம் உன்னை தேடி வராது, அது அமைதியாக உன்னை பின்தொடர ஆரம்பிக்கும். விதி 6. வாய்ப்பை உடனே பிடி. நண்பா, கவனமாக கேள். 2026இல் பணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் 6வது விதி இதுதான். வாய்ப்பு கத்திக்கொண்டு வராது, அது அமைதியாக வாழ்க்கையில் நுழையும். இந்த உலகத்தில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்பை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சான்ஸ் கிடைத்தால் நான் வாழ்க்கையை மாற்றி விடுவேன் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா நண்பா? வாய்ப்பு பெருசா வராது, சின்னதா தான் வரும். அந்த சின்ன வாய்ப்பை பார்த்து ஒருவன் முன்னேறுவான், அதை புறக்கணித்தவன் அதே இடத்தில் நின்று விடுவான். ஒரு உண்மையை சொல்கிறேன் நண்பா, வாய்ப்பு கதவு தட்டாது, அது உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தர்ப்பமாக வரும். ஒரு புதிய யோசனை, ஒரு புதிய வேலை, ஒரு புதிய மனிதரை சந்திப்பது, அந்த ஒரு நிமிடம் ஒரு வாழ்க்கையை மாற்றும் சக்தி வைத்திருக்கிறது. ஆனா பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தயாராகிறார்கள், இது சரியா இருக்கும், நான் இதை செய்ய முடியுமா, தோல்வி வந்தால் என்ன? இந்த பயம்தான் வாய்ப்பின் பெரிய எதிரி. நினைவில் வை நண்பா, முழுமையாக தயாரானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. வாய்ப்புக்குள் தள்ளப்பட்டால்தான் மனிதன் வளர ஆரம்பிப்பான். அதனால் பலர் ஒரே இடத்தில் இருந்தும் ஒருவன் மேலே போகிறான், மற்றவன் அதே இடத்தில்தான் இருக்கிறான். வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒருவன் வாய்ப்பை பார்த்தான், மற்றவன் காரணங்களை பார்த்தான். நண்பா, ஒவ்வொரு நாளும் முன்னையே ஒரு கேள்வி கேள். இன்று என்ன வாய்ப்பை நான் புறக்கணித்தேன்? இந்த ஒரு கேள்வி உன் கண்களை மெதுவாக திறக்கும். ஏன்னா நினைவில் வை, வாய்ப்பு ஒரு தடவை மட்டும் வராது, ஆனால் அதை பிடிக்க தெரிந்தவனிடம் தான் தங்கும். நீ தயங்கினால் அது அடுத்த மனிதனை தேடி போய்விடும். அதனால நண்பா, வாய்ப்பு காத்திருக்காதே, அதை பார்த்த உடனே பிடிக்க கற்றுக்கொள். அப்போதான் ஒரு நாள் பணம் உன்னை தேடி வரும். விதி 7. செல்வத்தை பாதுகாக்க கற்றுக்கொள். நண்பா, கவனமாக கேள். செல்வம் சம்பாதிப்பது ஒரு விஷயம், அதை பாதுகாப்பது இன்னொரு பெரிய விஷயம். இந்த உலகத்தில் பலர் பணம் சம்பாதிக்க தெரிந்தவர்கள், ஆனால் அந்த பணத்தை காப்பது தெரியாதவர்கள். அதனாலதான் பலர் வாழ்க்கையில் ஒரு முறை பணக்காரராகி மீண்டும் அதே வேகத்தில் ஏழையாகி விடுகிறார்கள். ஏன் தெரியுமா நண்பா? பணம் வந்த பிறகு கவனம் போய்விடுகிறது. ஒரு மனிதன் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறான், ஆனால் அதை பாதுகாக்க ஒரு திட்டம் வைக்க மாட்டான். அவன் நினைப்பான், இது எப்போது இருக்கும். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை நண்பா. ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான முதலீடு, ஒரு கவனக்குறைவு ஒரு நாள் முழு செல்வத்தையும் அழித்துவிடும். நினைவில் வை நண்பா, செல்வம் வெளிப்புற எதிரிகளால் அழியாது, உள்ளே இருக்கும் கவனக்குறைவால் தான் அழியும். ஒரு புத்திசாலி மனிதன் தன் பணத்தை ஒரே இடத்தில் வைக்க மாட்டான், அவன் அதை பிரித்து வைப்பான். சேமிப்பு, முதலீடு, பாதுகாப்பு எல்லாமே திட்டமிட்டு இருக்கும். ஏன்னா அவன் ஒரு உண்மையை புரிந்திருக்கிறான். பணம் ஒரு நெருப்பு மாதிரி, அது கட்டுப்பாட்டில் இருந்தால் வாழ்க்கைக்கு ஒளி தரும். ஆனால் கட்டுப்பாடு இல்லை என்றால் அதே நெருப்பு வாழ்க்கையை சாம்பலாக்கும். பலர் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் பணத்தை காக்க கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் பணம் வந்த வேகத்தில் போய்விடுகிறது. நண்பா, நினைவில் வை, பணம் உன் கையில் இருக்கும்போது அதை பாதுகாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா செல்வம் ஒரு நிரந்தர நண்பன் அல்ல, அது ஒரு தற்காலிக விருந்தினர். நீ அதை கவனமாக வைத்தால் அது நீண்ட நாள் உன்னோடே இருக்கும். ஆனால் கவனிக்கவில்லை என்றால் அது ஒரு நாள் அமைதியாக உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறிவிடும். விதி 8. ஒழுங்கு இல்லாத இடத்தில் பணம் தங்காது. நண்பா, கவனமாக கேள். பணம் அழகான இடத்தில் தங்காது, பணம் ஒழுங்கான இடத்தில் தான் தங்கும். இந்த உலகத்தில் பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை வெளியில் அழகாக காட்ட முயற்சிக்கிறார்கள். புதிய போன், புதிய வண்டி, பெரிய வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை. வெளியில் எல்லாம் அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே கணக்கே இருக்காது, திட்டமே இருக்காது, செலவுக்கு கட்டுப்பாடே இருக்காது. அதனால நண்பா, அந்த வாழ்க்கையில் பணம் தங்காது. ஒரு வீட்டை நினைத்து பாரு, வெளியில் ரொம்ப அழகாக இருக்கிறது, ஆனால் உள்ளே எல்லாம் குப்பை கூலம். அந்த வீட்டில் நீ அமைதியாக வாழ முடியுமா? முடியாது. அதே மாதிரி குழப்பமான வாழ்க்கையில் பணம் நீண்ட நாள் தங்காது. நண்பா, நினைவில் வை, ஒழுங்கு இல்லாத பணம் ஒரு நாள் நிச்சயமாக அழியும். பலர் நினைப்பது என்ன தெரியுமா? நான் அதிகமாக சம்பாதித்தால் வாழ்க்கை சரியாகிவிடும். ஆனால் உண்மை அதற்கு எதிர். வாழ்க்கை ஒழுங்காக இருந்தால்தான் பணம் அதிகமாகும். செலவு திட்டம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது கசி உள்ள குளத்தில் தண்ணீர் ஊற்றுவது மாதிரி. எவ்வளவு ஊற்றினாலும் அது நிரம்ப
நிரம்பாது. அதனால புத்திசாலி மனிதன் தன் வாழ்க்கையில் ஒழுங்கை கொண்டு வருவான். அவன் தெரிந்து கொள்வான், எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு சேமிக்கிறேன், எவ்வளவு முதலீடு செய்கிறேன். அந்த ஒழுக்கம்தான் அவனுடைய செல்வத்தை பாதுகாக்கும். நண்பா, ஆடம்பரம் பணத்தை காட்டும், ஆனால் ஒழுக்கம் பணத்தை கூட்டும். நீ பணக்காரன் ஆகணும்னா முதலில் உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து. ஏன்னா ஒரு உண்மை, பணம் சத்தமாக வராது, அது அமைதியாக ஒழுங்கான மனிதனை பின்தொடரும். நீ ஒழுங்கை கற்றுக்கொண்ட நாளிலிருந்து பணம் மெதுவாக உன் வாழ்க்கையில் தங்க ஆரம்பிக்கும். விதி 9. ஆசைக்கு அடிமையாகாதே. நண்பா, கவனமாக கேள். ஆசை தவறு இல்லை, ஆனால் ஆசைக்கு அடிமையானால் வாழ்க்கை மெதுவாக சிதறும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை இருக்கும். பெரிய வீடு வேண்டும், புதிய வண்டி வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும். இது எல்லாம் தவறு இல்லை நண்பா. ஆனால் ஒரே இடத்தில் இருந்து ஆசை கட்டுப்பாட்டை தாண்டி விட்டால் அது ஒரு பிரச்சனையாக மாறும். பலர் பணம் வந்த உடனே அதை செலவு செய்ய ஆரம்பிப்பார்கள். ஏன்னா மனசு சொல்லும், இதுதான் வாழ்க்கை, இப்பவே சந்தோஷமாக வாழணும். ஆனால் நண்பா, அந்த ஒரு முடிவு நாளை வாழ்க்கை மெதுவாக காலி செய்துவிடும். ஒரு பணக்காரன் செலவு செய்வதற்கு முன் அமைதியாக யோசிப்பான், இந்த செலவு எனக்கு தேவையா, அல்ல இது ஒரு ஆசையா? ஆனால் பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் யோசிக்காமல் செலவு செய்கிறார்கள். பிறகு மாதம் முடிந்ததும் ஒரு கேள்வி கேட்பார்கள், என் பணம் எங்கே போச்சு? நண்பா, நினைவில் வை, ஆசைக்கு அடிமையானவன் பணத்துக்கும் அடிமையாகி விடுவான். ஆனால் தன்னடக்கம் உள்ளவன் பணத்தை கட்டுப்படுத்த முடியும். ஒரு சிறிய ரகசியம் சொல்கிறேன் நண்பா, பணக்காரன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பழக்கம் இருக்கும். அவன் ஆசையை உடனே நிறைவேற்ற மாட்டான், அவன் காத்திருப்பான். ஏன் தெரியுமா? அவன் உணர்ந்திருக்கிறான், சில ஆசைகள் தற்காலிகம், காத்திருந்தால்தான் தானாகவே மறைந்துவிடும். நண்பா, ஒரு மனிதன் தனது ஆசையை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையின் பாதியை வென்று விடுவான். ஏன்னா ஒரு உண்மை, பணம் உன்னை ஏழையாக்குவது குறைவான சம்பளம் இல்லை, கட்டுப்பாடில்லாத ஆசைதான். அதனால நினைவில் வை நண்பா, ஆசை உன் அடிமையாக இருக்கட்டும், அது உன்னை அடிமையாக்காதே. இப்போதுதான் பணம் உன்னிடம் நீண்ட நாள் தங்கும். விதி 10. சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும். நண்பா, கவனமாக கேள். 2026இல் பணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் 10வது விதி மற்றும் கடைசி விதி இதுதான். வாழ்க்கையை மாற்றுவது பணம் அல்ல, சிந்தனை தான். பல வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் நினைப்பார்கள், எனக்கு அதிக பணம் கிடைத்தால் என் வாழ்க்கை மாறிவிடும். ஆனால் உண்மை அதற்கு எதிர் நண்பா. சிந்தனை மாறினால்தான் பணம் வாழ்க்கையில் வரும். ஒரு ஏழை மனிதன் பணம் கிடைத்தாலும் நீண்ட நாள் அதை வைத்திருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவனுடைய பழைய சிந்தனை அவனை மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஆனால் ஒரு பணக்காரன் பணம் இழந்தாலும் மீண்டும் சம்பாதித்து விடுவான். ஏன் தெரியுமா? அவனுடைய சிந்தனை மாறியிருக்கும். நண்பா, நினைவில் வை, வங்கி கணக்கு ஒரு மனிதனை பணக்காரன் ஆக்காது, அவன் சிந்தனை தான் அவனை பணக்காரனாக ஆக்கும். இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் பிரச்சனையை பார்த்து பயப்படுவான், மற்றவன் அதே பிரச்சனையை பார்த்து ஒரு வாய்ப்பை தேடுவான். இதுதான் வித்தியாசம். வாழ்க்கையில் பணம் இல்லாததற்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? பழைய சிந்தனை, அதே பயம், அதே பழக்கங்கள், அதே தவறான முடிவுகள். நண்பா, நீ வாழ்க்கையை மாற்றணும்னா முதலில் உன் சிந்தனையை மாற்றணும். ஏன்னா ஒரு உண்மை, சிந்தனை மாறாமல் நிலைமை ஒருபோதும் மாறாது. நீ இன்று எடுக்கும் முடிவுகள் தான் நாளைய வாழ்க்கையை உருவாக்கும். அதனால உன்னையே ஒரு கேள்வி கேள், பணம் என்னை கட்டுப்படுத்துமா, அல்ல நான் பணத்தை கட்டுப்படுத்துவேனா? இந்த ஒரு கேள்வி உன் வாழ்க்கையை மாற்றும். நண்பா, நினைவில் வை, பணம் ஒரு இலக்கு இல்லை, அது உன் சிந்தனை மற்றும் முடிவுகளின் விளைவு. நீ சிந்தனையை மாற்றினால் ஒரு நாள் பணம் உன்னை பின்தொடர ஆரம்பிக்கும். நண்பா, இப்ப நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். பணம் ஒரு சின்ன இலக்கு இல்லை, அது உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகளின் பிரதிபலிப்பு. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் மோட்டிவேஷன் வார்த்தைகள் இல்லை, இவை வாழ்க்கை விதிகள். இந்த விதிகளை புரிந்தவன் மெதுவாக வாழ்க்கையில் மேலே போவான். புறக்கணித்தவன் அதே இடத்தில் சுற்றி கொண்டே இருப்பான். நண்பா, நினைவில் வை, உழைப்பு தவறு இல்லை, ஆனால் திசையில்லாத உழைப்பு தான் மனிதனை மெதுவாக சோர்வடைய செய்கிறது. நீ ஓடிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நீ எங்கே போகிறாய் என்று தெரியவில்லை என்றால் அந்த ஓட்டம் உன்னை எங்கேயும் கொண்டு போகாது. செல்வம் சத்தமாக வராது, அது அமைதியாக தகுதியான மனிதனை பின்தொடரும். நேரத்தை மதிக்காதவனை பணம் மதிக்காது, அறிவை வளர்க்காதவனிடம் செல்வம் நீண்ட நாள் தங்காது. தன்னடக்கம் இல்லாதவனுக்கு பணம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சாபமாக மாறும். நண்பா, இப்போ முடிவு உன்னுடையது. இந்த வீடியோவை ஒரு கதையாக கேட்டு போகிறாயா, இல்லை உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்பு முனையாக மாற்றப் போகிறாயா? நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும் நண்பா, நீ மட்டும் நின்னுக்காத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படியாப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.